வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் விரைவாக முடிவெடுக்கக்கூடிய பழக்கம் கொண்ட ஒரு நபராக இருந்தாலுமே ஒரு காலத்தில் உங்களுடைய வாழ்க்கை மெதுவாகத்தாங்க நகர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க எடுக்க நினைத்த முடிவுகள் தாமதமானதாக ஆகி கொண்டே இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போயிருக்கும். ஏன் இப்படி போனது, எதற்காக போனது என்று கூட உங்களுடைய வாழ்க்கையில தெரியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய கையை விட்டு இழந்து போயிருக்கும். ஆனால் நீங்கள் அதனை கைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எவ்வளவோ போராடி இருப்பீங்க. அது சில உறவுகளாக கூட இருக்கட்டும். அந்த உறவுகளையும் நீங்கள் நம்மளுடைய கையை விட்டு போக வைக்க கூடாது அப்படின்னு அதற்காண்டி என்னென்னமோ பண்ணி பார்த்திருந்திருப்பீங்க. ஆனால் எதுவுமே வேலைக்காகாமல் அந்த சில உறவுகளும் உங்களுடைய கையை விட்டு நிச்சயமாக போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். அதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பார்த்தால் மிகவும் உங்களுடைய வாழ்க்கையில சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நீங்கள் எடுக்க நினைத்த முடிவுகள் தாமதமானதாக ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். சில விஷயங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வெளியே போயிருக்கும். இது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். ஆனா இந்த தாமதங்கள் உங்களை நிறுத்துவதற்காக நடந்தவைகள் கிடையாது. தாமதங்கள் உங்களை நிறுத்துவதற்காக கிடையாது. மாறாக அது உங்களை சரியான ஒரு நேரத்தை காத்திருக்க கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் இப்போது மிகவும் சிந்தித்து எடுக்கப்படக்கூடிய முடிவுகளாக இருக்கும். இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய தவறுகளை தவிர்க்க உதவி செய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள இருந்த பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் முடிவானது கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணலாம் அப்படின்னு பல சிந்தனைகள்ல இருந்து நீங்கள் இப்பொழுது வெளியில் வர ஆரம்பிப்பீங்க. எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்து விடுங்க. வாழ்க்கையில சில உண்மைகள் கடினமானவைகளாகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் இருந்திருக்கும். நீங்க நம்பிய மனிதர்கள், நீங்க வைத்திருந்த எதிர்பார்ப்புகள், இவை அனைத்தும் ஒரு கட்டத்தில் உங்களை உடைத்திருக்கும். ஆனால் நீங்களே நினைத்து பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகள் இது வரைக்கும் உருவாகியிருக்கும். இவை அனைத்துமே ஒரு கட்டத்தில் உங்களை உடைத்திருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களை உடைப்பதற்காக நடந்தவைகள் கிடையாது. எதிர்பாராத சூழ்நிலைகளால் மட்டுமே நடந்த சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களை மிகவும் பாதித்திருக்கும். ஆனால் அதே ஒரு நேரத்தில் அது உங்களுடைய கண்களை திறந்து வைத்திருக்கும். நீங்கள் யாரையும் எதையும் ஒரு புதிய கோணத்தில் பார்க்க ஆரம்பித்திருப்பீங்க. இந்த ஒரு உண்மை உணர்வு தாங்க உங்களுக்கு ஒரு தெளிவையும் கொடுத்திருக்கும். இனிமே வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல தெளிவுகளை ஏற்படுத்தியிருக்கும். இன்று நீங்கள் எதையும் உணர்ச்சியால் மட்டும் கிடையாது, அறிவாலும் மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமே நடக்க ஆரம்பிக்கும். எது செய்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். ஆனால் இதுவரைக்கும் உங்களுக்கு கெடுதல்கள் தான் ஏற்பட்டது. ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் கொஞ்சமாக நன்மைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். இதனால உங்களுடைய மதிப்பீடு என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. நீங்க விரும்பியவங்களுக்கு இருக்க முடியாம சில நேரங்களில் தனியாக இருக்க வேண்டிய நிலைமைகளானது வந்திருக்கும். அந்த ஒரு தனிமை ஆரம்பத்தில் ஒரு தண்டனை போல உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் காலப்போக்கில் அது ஒரு பயிற்சியாக மாறியிருக்கும். நம்முடைய வாழ்க்கையில நமக்குன்னு இருக்க போவது நாம மட்டும்தான் என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள் வர ஆரம்பித்திருக்கும். அதனால நீங்கள் யாரையும் நம்ப மாட்டீங்க. யார் எங்க வந்தாலும் வரலை என்றாலும் நீங்கள் மட்டும் தனியாக போவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக எப்போதுமே மாறியிருப்பீங்க. நீங்க உங்களையே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் மற்ற நபர்களின் உதவி தேவையில்லை, நான் எனக்கு துணையாக நின்றாலே போதும் என்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வர ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய பயங்கள், உங்களுடைய பலவீனங்கள், இவை அனைத்தையும் நீங்கள் நேருக்கு நேர் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களை உள்ளுக்குள் மிகவும் வலுவாக்கி கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் போக போக நீங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்வீங்க. ஒவ்வொரு சோதனையும் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது. மாறாக அது உங்களை இன்னும் வலுவாக மாற்றியதற்காக மட்டுமே தாங்க ஏற்பட்டது. நீங்க இதுவரைக்கும் தாங்கிய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், இது அனைத்தும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். சனி பகவான் உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது இந்த மாதிரியான சோதனைகள், இது செய்தாலும் போய் பிரச்சனைகளை முடிவது தாமதமாகி கொண்டே இருப்பது, இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களை உடைப்பதற்காக கிடையாது என்பதை நீங்கள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அனுபவித்த வலி, ஏமாற்றம், குழப்பம், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதை நிச்சயமாக உறுதியாக்கி இருக்கும். இன்று நீங்கள் எந்த பிரச்சனையையும் பார்த்து பயப்படாமல் எதிர்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு வந்திருந்திருப்பீங்க. இந்த ஒரு மன வலிமை தாங்க உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே போக போக காலப்போக்கில் நல்ல நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக மாறி இருக்குங்க.
நீங்க திட்டமிட்ட பாதையில் வாழ்க்கை செல்லவில்லை. திடீரென மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வந்திருக்கும். ஆரம்பத்தில் அது தடையாக தோன்றியிருந்தாலும் ஆனால் அந்த ஒரு மாற்றம் உங்களை ஒரு புதிய ஒரு வழிக்கு நிச்சயமாக கொண்டு போயிருக்கும். அந்த ஒரு புதிய பாதை தான் உங்களுக்கு சரியானது என்பதை நீங்கள் பின்னரே உணர்ந்து கொள்வீங்க. சில நேரங்கள்ல நாம் விரும்புவது நடக்காமல் போவது நமக்கு நல்லதுக்காகத்தான் என்பதையும் இந்த ஒரு அனுபவமும் உங்களுக்கு ஒரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் வந்து சேர ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எதிர்பாராத சில நல்ல வாய்ப்புகள் நீங்கள் சந்திக்க ஆரம்பிப்பீங்க. அந்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதனால் புதிய வேலை வாய்ப்பானது தேடி வரும். புதிய ஒரு ப்ராஜெக்ட் கூட உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கலாம். அல்லது உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக கூட இது இருக்கும். ஆனால் ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கும். சில வாய்ப்புகளும் புதிய புதிய மனிதர்களும் உங்களை தேடி வர ஆரம்பிப்பாங்க. அதற்கான ஒரு நேரமாக இருக்கும். புதிய புதிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களும் பெரிய பெரிய அளவில் பெரிய பெரிய மனிதர்களும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஒரு வாய்ப்புகளை அடையாளம் காணக்கூடிய திறன் உங்களுக்கு இருக்கும். முன்பு நீங்கள் தவறவிட்ட வாய்ப்புகளைப் போல அல்லாமல் இப்போது நீங்கள் அதனை சரியாக பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய்விடும். என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு தெளிவையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன மாற்றங்களாகத்தான் இருக்கும். இருந்தாலும் அதனை பார்த்துறீங்க நீங்க பெரிய அளவுல நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களாக மாறிக்கொண்டேதாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு நீங்க நீண்ட காலமாக செய்த முயற்சிகள் இப்போது பலன் தர ஆரம்பிக்கும். நீண்ட காலமாக எல்லாமே செய்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்காமல் இருந்த விஷயங்கள் கூட இனிமே நடக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் போய்கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை இப்போ நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் தொடங்கிய விஷயங்களிலிருந்து முடிவானது உங்களுக்கு இனிமே கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்களே பார்த்து அதிசயப்படுவீங்க. நீங்க இத்தனை நாள் உழைத்ததற்கான பலன் இனிமே இந்த ஒரு தேதிக்கு பிறகு தாங்க கிடைக்கும். ஏன் அப்படின்னா இத்தனை தேதி வரைக்கும் முன்பும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தார். அதனால உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தார். ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவை நீங்களே எடுத்துக்கொள்வீங்க. இனிமே நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிக்கான படிக்கட்டாக மட்டுமே தாங்க மாறும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய மிகப்பெரிய உணர்வு என்னுடைய உழைப்பு வீணாகவில்லை என்பதாக மட்டும்தாங்க இருக்கும். இது உங்களுக்கு மேலும் முயற்சி செய்ய ஒரு ஊக்கத்தை தேடி கொடுக்கும். எது செய்தாலும் நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையும் அது மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய மனதில் இருந்த அதிகமான யோசனைகள், குழப்பங்கள், பயங்கள் இவை அனைத்தும் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும். நீங்கள் அமைதியாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. இனிமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இனிமே ஓட ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரம் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்கள் அமைதியாக இருந்தால் உங்களுடைய முடிவுகளும் சரியானதாக மாறிவிடும். இந்த ஒரு அமைதி உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் நிலையானதாக மாற்றிக்கொண்டேதாங்க இருக்கும். நீங்க சென்ற பாதையில் இருந்த குழப்பங்கள், தடைகள் இப்போது குறைந்து ஒரு நேரான ஒரு பாதை உங்களுடைய வாழ்க்கையில உருவாகும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகளுக்கு இந்த ஒரு நேரத்தில் பதிலானது கிடைக்கும். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகள் சிதறாமல் ஒரு நல்ல ஒரு திசையில் நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையை வேகமாக முன்னேற்றி கொடுக்குங்க. நீங்க எடுத்த ஒவ்வொரு படியும் சரியான திசையில் உங்களுக்குன்னு இருக்கும். அதனால நீங்க எந்த ஒரு திசையை பிடித்து போக வேண்டும் என்கிற மாதிரியான பல கேள்விகளுக்கு இனிமே பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல செய்திகள் உங்களை அடைய வைக்கும். எது செய்தாலும் நன்மைகள் தான் என்பதை நீங்களே புரிந்து கொள்வீங்க. அது வேலை தொடர்பானதாக இருக்கட்டும், பணம் தொடர்பானதாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு மாற்றத்தை குறிக்கக்கூடிய செய்தியாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த செய்திகள் உங்களுடைய மனதில் ஒரு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உருவாக்கி கொடுக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் காத்திருந்த பதில்கள் இப்போது கிடைக்க ஆரம்பிக்கும். இறுதியாக இந்த எல்லா மாற்றங்களும் சேர்ந்து உங்களை ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையில் கொண்டு போய்விடும். நீங்கள் மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னேற ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் குறைந்து ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் உங்களுடைய முயற்சிகளும் சனி பகவான் தரக்கூடிய இந்த ஆதரவும் சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தவும் ஆரம்பிக்கும்.
ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் காத்திருந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.